இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. பாரடைஸ்ல இருந்து டீசர் விட்டுருக்கான். பாரடைஸ் டீசரியா? பாரடைஸ் டீசர் விட்டுருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. பார்க்கலாம். இந்த ஊர் யாருது? இந்த நாடு யாருது? ஓ, நல்லா இருக்கு, காமெடியா இருக்குன்னு நினைச்சேன். நல்லா இருக்கு. யாரு இது? சர்க்காருங்கிறது உங்க துரைங்களுக்காகவா இல்ல ஜனங்களுக்காகவா? ஒதுக்கப்பட்ட நாம அவளை ஓட விடணும். வா, சீனி கேவலமா பார்க்கிற கருப்புடா தான் நம்ம கொடி, காத்தா தான் நம்மளோட அடியாளம். தூணனுக்கு கத்தி எடுத்த என்ன கூட காத்திரலாமா? ஒரு தமிழ் டப்பிங்னால வாய்ஸ் வேற. இந்த நாடு யாருது? இந்த ஊர் யாருது? இந்த நாடு யாருது? நான் வாய்ஸ் தெரியுது. வீட்டு கண்ணு ஊரு கண்ணு. ஓ, சுத்தி போறது. திருச்சல் படுறவன் கண்ணு, பயந்தோடுறவன் கண்ணு, கத்தி எல்லாம் கதற கதற, ரத்தம்லாம் பதற பதற, திருஷ்டி மொத்தமும் போகணும். பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கு. பயங்கர, எனக்கு தெரிஞ்சு பயங்கர வைலன்ஸான ஒரு படமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் கவர்மெண்ட் எதிர்த்து சண்டை போடுற மாதிரி அந்த மாதிரிதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் கையோடுவா அவங்க மாதிரிதான் இருந்துச்சு. இன்னொன்னு ஒரு கை வந்துட்டு போச்சு, அது வேற யாரோ நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யாரு இருக்கான்னு நான் கவனிக்கல. ஆனா நானியோட அந்த ஜடா வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது காமெடியா இருந்த மாதிரி இருந்துச்சு. பாட்டுல கூட நல்லா இருந்துச்சு. பாட்டுல தான் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ஜடையை வச்சுட்டே ஆடுறது அது நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது பிக் மட்டும் பார்க்கும்போது காமெடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ அது ட்ரெய்லர்ல டீசர்ல பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கு. அந்த லுக்குமே நல்லா இருக்கு. ஜடைக்குனே ஒரு கதை இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, ஏன்னா அங்க இருக்கவங்க யாருமே இந்த மாதிரி ஜடை போடல. ஆமா, ஏதாவது ரீசன் இருக்கும், மேபி அப்படி கூட இருக்கும். வித்தியாசமா இருந்துச்சு. வைலண்டா தான் இருக்கு, ஆனா வந்து நல்லா இருக்கு பாக்க. நானியோட ஆக்டிங், அதாவது சொல்றல, அவரு என்னதான் தெலுங்கு படம் நடிச்சாலும் கிட்டத்தட்ட தமிழ்ல பாக்குற ஒரு ஃபீல் தான் இருக்கு. அதான் நானி வந்து நம்ம தமிழ் ஆமா ஆமா, எல்லாருக்குமே அதுல இருந்து நிறைய படம் பிடிச்சிருக்கும். அதா இருக்கட்டும், அப்புறம் ஜெர்சியா இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு நானி வாய்ஸ், அந்த டப்பிங் வாய்ஸ் மட்டும் ஏன் இப்படி ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா. எனக்கு தெரிஞ்சு இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த நானியோட வாய்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். நிறைய படம் பார்த்துருக்கோம். அது இந்த சனிவாரம் படமுமே அந்த வாய்ஸ் நல்லா இருக்கும் தமிழ்ல. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா, மாத்திருக்காங்க, ஏதோ யாரோ டப்பிங் கொடுக்குறவங்க மாத்திருக்காங்க. அது நல்லாவே தெரியும், நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.